ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து டேட் பார்த்தீங்கன்னா 7 அண்ட் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா எம்டிக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டிக்கர் மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரண்ட்லேயே இந்த கண் இருக்குல்ல, ஸோ இதுக்கு வந்து ஸ்டிக்கர் அடிக்க போகிறோம். இப்படி வரா மாதிரி டிசைனை வந்து பார்த்து வச்சுருக்கோம் என் தம்பி. ஸோ அதை போயிட்டு இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் தான் பண்ண போகிறோம் இப்போதைக்கு. அது என்ன பிரச்சனைனா, ஃப்ரண்ட்டில் வந்து அது கழட்டுவாங்களா தெரியல ஸ்டிக்கர் கடையிலேயே. பெட்ரோல் கம்மியாக தான் இருக்குது. அது அவங்களே கழட்டிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அங்கேயே கழட்டிட்டு அப்படியே ஸ்டிக்கர் அடிச்சுட்டு மாற்ற வேண்டியதான். அப்படி இல்லைன்னா நம்ம தான் தனியாக கழட்டிட்டு அதை மட்டும் கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். என் ஃப்ரெண்டு வச்சுருக்கான் ஆலன் கீ செட்டு ஃபுல்லாக. வந்து தான் அதை வாங்கிட்டு போனோம். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு தெரில, கடைக்கு போனால் தான் தெரியும். நான் ஆல்ரெடி வந்து அந்த கடையில் நான் 2 வாட்டி வந்து ஸ்டிக்கர் அடிச்சிருக்கேன். ஃப்ரெண்டு வண்டியும் அடிச்சிருக்கேன், என் வண்டிக்கும் வந்து ரிம்மில் ஸ்டிக்கர் பண்ணியிருக்கேன். ஸோ அதே கடைக்கு தான் போகிறோம். போயிட்டு என்ன டிசைனில் அடிக்கிறேன், இல்லை வேறு ஏதாச்சும் டிசைன் பண்ணிடலாமோன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நீங்கள் வந்து உங்கள் வண்டிக்கு இது மாதிரி ஸ்டிக்கர் வச்சுருந்தாலும் சொல்லுங்கள் எப்படி நான் எதுன்னு. நிறைய வண்டியில் நான் பார்த்துருக்கேன், வேறு கலர்லலாம் இருக்கும். அது வந்து நான் என்ன நினச்சேன்னா, உள்ளே இருக்க பல்பே வந்து மாற்றிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் பார்த்தா 2 ஸ்டிக்கர் வந்து யூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க போல். ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலரில் வேணும்னா உள்ளே ரெட் கலர் அடிச்சுட்டு மேலே வந்து பிளாக் ஸ்டிக்கர் அடித்து அதுக்கேற்ற மாதிரி என்ன ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி பண்ண போதில்லை, வெறும் ஒயிட் ஸ்டிக்கரே தான் நம்மளுக்கு வேணும். அதனால் மேலே மட்டும் பிளாக் ஒட்டி என்ன ஷேப்பில் வேணுமோ பண்ணிக்க வேண்டியதுதான். ஒரு 2 நாளாக மழை இல்லை. அண்ட் ரேட்டு என்ன ஆகுது எல்லாமே வந்து நான் இந்த வீடியோலேயே சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் ரேடியேட்டர் கார்டு வந்து இன்னும் ஒரு 5 to 10 டேஸில் வந்துடும். அடுத்து வந்து அதுதான் பண்ண போகிறோம். அண்ட் செகண்ட் சர்வீஸ் வந்து இந்த வண்டிக்கு முடிஞ்சிருச்சு கைஸ். நான் வந்து அதை வீடியோ போடல, அப்படியே விட்டேன். அண்ட் எவ்வளோ ஆச்சுன்னா 1800 ரூபா ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், சர்வீஸ் பண்ணி வண்டி தரமாக இருந்தது. கியர் ஃபஸ்ட் இதில் ஒரு பிரச்சனை இருந்தது, கியர் வந்து டைட்டாக இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து சொல்லி பக்காவாக அட்ஜஸ்ட் பண்ணி செம்ம ஸ்மூத்தாக இருந்தது வண்டி. அதுக்கப்புறமா மழையில் ஓட்டி திரும்பவும் வந்து பழைய மாதிரி ஆயிடுச்சு. வண்டியில் ஒரு சவுண்ட் இல்லாமல் இருந்தது. போயிடுவோமா? நம்ம வண்டியில் என்ன தான் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுனே தெரியல. இதுக்கப்புறமா நான் வந்து கிராஷ் கார்டு போடலான்னு பார்த்தேன். பட் ஆனால் அது இப்போதைக்கு வேணான்னு விட்டேன். அது பட்ஜெட்டை வந்து 4000 ரூபாய் கிட்டே வருதா. ஸோ பொறுமையாக பார்த்து போன்னு விட்டேன். கடை கிட்ட வந்துட்டோம். இங்கே தான் வந்து ரைட் சைடில் இருக்கும். இவங்களதே வந்து 3 பிரான்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்று, இதை தாண்டி ஒன்று, இன்னொன்று வந்து அதையும் தாண்டி நியூட்டன் தான் போட்டு வரணும் போலியே. கடை சரி, கடை இருக்கா பாரு. அது வரைக்கும் அமீன் ஸ்டிக்கர்ஸ்னு எப்படி அந்த சைடு போகிறது? அப்படியே வந்துடலாம் நியூட்டன் போட்டு. ஸோ இந்த கடை தான். சரி ஓகே, நான் வந்து நியூட்டன் போட்டு என்ன தான் சொல்கிறாங்கன்னு கேட்டு ஏதோ தான் இருக்கா. எப்படா நிறுத்துறது? வண்டி பார்க்கிங் பண்ணுறதுக்கு கூட இடம் இல்லையே. இப்படியே நிறுத்திடுவோம்.
எப்போ இறங்குடா அடி. ஏய் இடிக்கலாம் மாட்டானுடா, எப்போ அடிச்சுட்டு போவானுங்க வாடா. அண்ணா MT-15க்கு ஃப்ரண்ட்டில் ஐ வரும்ல, அது பண்ணணும், ஸ்டிக்கர் அடிக்கணும். ஓ தனியாக தான் கழட்டிட்டு வரணுமா? சரி ஓகே. அது எப்படி சொல்கிறோமோ டிசைன் பண்ணி கொடுத்துருவீங்களா? சரி ஓகே. சரிண்ணா, அப்போ நான் அது கழட்டின்னு மட்டும் வந்துட்டுமா? ஓகேண்ணா. நம்ம தான் கழட்டணுமாண்டா? நம்ம தான் கழட்டணுமா? வா, அவன் வச்சுருக்கான், புஜ்ஜி வச்சுருக்கான், அது மட்டும் வாங்கிட்டு. இவங்களும் நிறைய டிசைன் வச்சுருக்காங்களாம். அது எப்படின்னு பார்த்துட்டு உந்தம் பார்க்கலாம், எது நல்லா அது ஒட்டிடலாம். சரி, அது மட்டும் கழட்டிட்டு வந்துடலாம் வா. ஆமாம் ஆமாம், அதான் நான் பண்ணிடலாம்டா. அதான் இவரே வச்சுருக்காராம் தனியாக டிசைனும். ஸோ ஃப்ரெண்டு வச்சுருக்கான், போயிட்டு இப்போது கழட்டிட்டு தான் வரணும் போல். இந்த இருக்குல்ல 4 ஆலன்கி, அது வந்து கழட்டிட்டா இது தனியாக வந்துடுது. அதுக்கப்புறமா உள்ளே வந்து இது தனியாக கழட்ட முடியும் போல். போயிட்டு பார்த்தா தான் தெரியும். அவன் வீட்டில் இருந்தானா அங்கேயே வந்து கழட்டிட்டு அப்படியே வர வேண்டியது தான். சரி ஓகே கேஸ், நான் வந்து போயிட்டு இதை கழட்டிட்டு திருப்பி கடைக்கு வந்ததுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், ஃப்ரண்ட்டில் வந்து அந்த வைசர் வரும்ல, அது மட்டும் தான் வந்து கழட்ட முடிஞ்சுது. மீதி எதுவுமே வந்து நம்மளால் தொடக்கூட முடியல. ஏன்னா ஸ்க்ரூவே வந்து இடக்கூடமாக இருக்குது. கரெக்டாக இந்த ஃபோர்க் இருக்குல்ல, அது வந்து இடிக்குது. ஒரு 4 ஸ்க்ரூ இருக்குது, அதை மட்டும் கழட்டிட்டா துண்டாக வந்துடும். அது எதுவுமே பண்ண முடியல. அதனால் மெக்கானிக் ஷெட்டே போயிட்டு கழட்டிடுவோம். இதுக்கே 1/2 நாள் ஆகிடும் போலையே. வீடியோ எதுவும் பார்த்தா தெளிவாகவே போடல கழட்டுற மாதிரி. கரெக்டாக சைடில் 2 அந்த வைசர் கழட்டுறாங்க, அதோட வந்து மொத்தமாக கழட்டுற மாதிரி தான் காமிக்கிறாங்களே. நம்ம வந்து தெளிவாக எப்படி கழட்டுறோன்றதை வந்து பார்ப்போம். மெக்கானிக் ஷெட் வந்துட்டேன், நான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு வர இருங்க. இந்த ஒரு ஸ்க்ரூவும் இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது, 2 மட்டும் கழட்டணும் போல். கைஸ், இது வந்து கழட்டவே முடியாதுன்றாங்க. அதை கழட்டணுன்னா இதை கழட்டணுமா, ஃபுல்லாக ஒன்று கழட்டணுன்றானுங்க. இதுவுமே வீடியோவில் எல்லாத்துலேயுமே வந்து V1 தான் காமிச்சிருக்காங்க. V2 வந்து இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியே ஒட்டிடுங்கன்றாங்க மேலே. நான் என்ன நினச்சேன்னா, கழட்டினோன்னா சைடு ஃபுல்லாக கவர் ஆகும், ஸ்டிக்கரு பக்காவாக இருக்கும் பிரியாமல். இப்போ வந்து வேறு வழியே இல்லை, அப்படியே வந்து தெரியும்ல லைட் மட்டும், அது வரைக்கும் அப்படியே ஒட்ட சொல்ல வேண்டியதான். ஒட்டிட்டு சைட்லலாம் வந்து தள்ளி விட்ற மாதிரி. V2 வந்து இன்னும் யாரும் ஒட்டலை போல். ஒட்டியிருந்தாலும் இப்படி தான் ஒட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது கழட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கழட்டவே முடியல. ஒன்று கழட்டணுன்னா அப்படியே அடுத்தடுத்து நிறைய கழட்டுற மாதிரி தான் இருக்குது. அதனால் வேறு வழியே இல்லை. இப்போ நம்ம அப்படியே ஒட்ட வேண்டியது தான் ஸ்டிக்கர். நான் வந்து ஷோரூம் பண்ணுற பாருங்க, ஸ்டிக்கர் கடைக்கு போயிட்டு அப்படியே ஒட்ட சொல்லிட்டு வரேன். என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அது மெலிசாயிடும், 2 லைன் போடலாம். ஆமாம், இதுதான் மீடியமாக கரெக்டாக இருக்கும். 3 கரெக்டாக இருக்கும் சில 3 கரெக்டாக இருக்கும். 3 போட்டால் அந்த மாதிரி ஆமாம், 2 லைன் போட்டால் மெலிசாக இருக்கும் ரொம்ப. இது ஃபோட்டோ காமிச்சிங்களே, அது இந்த திக்னஸ் தான் போட்டுருக்கு. அது நான் ஒரு பாருங்கள்.
சைடில் கேப் இருக்கு, ஃபுல்லாக பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியும்டா. இங்கே பேசும்போது இங்கே பேச மாட்டான்டா. வேறு லெவலு. மென்டல் உனக்கு அவன் வாழைப்பழம் மாதிரி பேசுகிற வீட்டை போடுது. ஆஹா பெரிய இருக்குதுடா. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? சரி ஃபைனலாக வந்து பண்ணி முடிச்சாச்சு. பார்த்தீங்களா இல்லையா? இப்படி தான் ஒட்ட முடியுது, வேறு வழியே இல்லை, கழட்ட முடியல. அதனால் வந்து இப்படியே ஒட்டியாச்சு. இந்த ரெட்டு வந்து சும்மா ஒட்டியிருக்காரு மேலே, வேணா வந்து பிச்சுக்கலாம். பிச்சனா ஒயிட் கலர் ஆகிடும். எப்படியும் வந்து சும்மா ஒட்டி பார்க்கலான்னு தான் ஒட்டினது. இப்போ கொண்டார வச்சு பிரிச்சிட வேண்டியது தான். அது இது மீதிலாம் மாட்டிட்டு இது வந்து நெய்பால் செட்டு, இதில் வந்து டேப் போட்டுக்குவாங்க. ஓகே ஓகே. அப்புறம் உள்ளே விட்டு ஒரு இடத்துல தூரமாக தான் ப்ரோ தெரியுது, கிட்ட பார்த்தா தான் தெரியுது, தூரமாக தான் தெரியல. டிஃப்ரெண்ட்டே தெரியாது ப்ரோ. சரி சரி மட்டும் தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. சரி ப்ரோ. லைட் ஆன் பண்ணிக்கலாம். லைட் ஆன் பண்ணி காமி காமி. இப்போதைக்கு பிங்க்கு மாதிரியும் இருக்குது, ரெட்டு மாதிரியும் இருக்குது. ஆனால் அதை பிரித்து கடாச வேண்டியது தான், வேலைக்கு ஆகாது. பிளாக்குக்கு வந்து இது செட் ஆகாது அந்தளவுக்கு. ஸோ சும்மா இப்போ வீட்டுக்கு போயிட்டு மற்ற பொருள்லாம் மாட்டிட்டு அந்த ரெட்டை பிரிச்சிட வேண்டியது தான். ஸோ சைடில் மட்டும் வந்து கழட்டாததுனால கேப் தெரிஞ்சுது வெள்ளை கலராக. ஸோ அதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒட்டியிருக்காரு. அது தூரத்துலேருந்து பார்த்தா ஒன்றும் தெரில, கிட்ட உத்து பார்த்தா மட்டும் ஒட்டினா மாதிரி தெரியுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, முடிஞ்சால் வந்து நெயில் பாலிஷ் இருந்தால் பிளாக்கில் ஒட்டுங்கன்றாரு. ஆனால் அதெல்லாம் செட் ஆகாது, பெயிண்ட்லாம் வந்து போகாது. நம்ம வந்து கழட்டுற மாதிரி இருந்ததுன்னா திருப்பி ஒட்டிக்க வேண்டியதான். இது வர வரைக்கும் வரட்டும். பார்க்க வந்து ஒன்றும் தெரில, பக்காவாக இருக்குது. அப்படியே யூஸ் பண்ண வேண்டியது தான். சும்மா ஒரு ரெட்டு ஒட்டி கொடுத்தாரு. ஸ்டிக்கர் வந்து எக்ஸ்ட்ரா மீந்து தான் ரெட்டு, அதனால் அந்த ஷேப்பில் கட் பண்ணி மேலே ஒட்டி விட்றேன். அது பிரிக்குதுன்னா பிச்சுக்கோங்க, இருக்கட்டும்ட்டாரு. ஸோ அது வீட்டுக்கு போயிட்டு பிச்சு கடாச வேண்டியது தான் அதை. ஸோ ஃபைனலாக எப்படி இருக்குன்றதை வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு அந்த வைசரை மாட்டிட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன் கைஸ். அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ ஆச்சுன்னா 250 அந்த ஃப்ரண்ட்டில் அந்த ஐக்கு மட்டும். ஸோ இவன் வந்து இவனோட இனிஷியல் போட்டு ஒன்று ஒட்டினான் விகின்னு. ஸோ இது ஒரு 50 ரூபா, மொத்தமாக 300 ரூபா ஆச்சு. பரவாயில்ல, அதிகமாக கம்மியான்றது தெரில. அண்ட் உங்கள் வண்டி வந்து வீட்டுல யாராச்சும் வந்து இந்த ஐ கலர் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணீங்க, எப்படி பண்ணீங்கன்றது மட்டும் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தெரிஞ்சால் வந்து இன்னும் பெர்ஃபெக்டாக பண்ணலாம் அடுத்த வாட்டி. அதனால் முடிஞ்சால் எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ அனுப்பிச்சி விடுங்க, எப்படி கழட்டுறது இல்லை என்ன தான் பண்ணீங்கன்னு. எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை, கழட்ட முடியும்னு பார்த்தா சுத்தமாக கழட்ட முடியல. அதை எப்படியும் மழை வந்துடும் போல். சீக்கிரமாக போயிட்டு மாட்டிட்டு கிளம்ப வேண்டியது தான். நான் போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபைனலாக காமிக்கிறேன். ஸோ கைஸ் ஃபைனலாக வண்டியில் வந்து ஃபுல்லாக மாட்டியாச்சு. ஆன் பண்ணு தெரியுதா, ஒயிட்டு தான் செம்மையாக இருக்குது. அந்த ரெட்டை வந்து பிச்சு கிடையாசியாச்சு, அது வேலைக்கு வேலை. அவ்வளோதான், இப்போ கிளம்ப வேண்டியது தான் வீட்டுக்கு. ஒரே நிமிஷம்டா, ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிறேன். வருமாவா? வா, தரமா இல்லை. வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். அவர் வந்து இந்த இதுக்கே எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இது கழட்டுறதுக்கு. ஸ்டிக்கர் கூட ஒரு 1/2 hour 3/4 மணி நேரத்தில் முடிச்சிட்டாரு. அப்படியே ஓட்ட வரைக்கும் ஓட்ட வேண்டியது தான். பிச்சிச்சுன்னா பிச்சுட்டு கழட்ட முடிஞ்சால் கழட்டிட்டு ஓட்ட வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்கள் வந்து உங்கள் வண்டிக்கு எப்படி பண்ணீங்கிறது மட்டும் மறக்காமல் சொல்லுங்கள். V1 வந்து ஈஸியாக கழட்ட முடியும் போல், V2 வந்து கழட்டவே முடியல. ஸோ அது மட்டும் தான் தெரியணும் எப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமா வைசர் மாட்டணும், இன்னும் ரேடியேட்டர் கார்டு வந்துச்சுன்னா அது மாட்டணும். அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வரும். நம்ம சேனல் வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படியே வந்து இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணுறேங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோ பார்க்கலாம் சீக்கிரமாகவே.